வணக்கம். வாங்க இன்றைக்கி நாங்கள் மீன் சொதி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் சூட மீன் எடுத்திருக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்ளுவோம். அதோட மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம். நான் இந்த கரண்டியால் 2 கரண்டி மஞ்சள் போடுறேன். அதோட புளியும் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதில் நான் கொஞ்சமாக தான் புளி விடுவேன். நாங்கள் பிறகு இதுக்கு புளி விடுவோம். அதோட வெந்தயமும் போட்டுக்கொள்ளுவோம். அதோட வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம். தக்காளி பழத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் தான் போடுறேன். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் பச்சை மிளகாய் குறைச்சி போட வேணும். அதோடு ரொம்ப கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கொள்ளுவோம். புளி தண்ணி கொஞ்சமும் விட்டுக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் விட்டு அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாத்தையும் கையால் கொஞ்சம் கசக்கி விடுவோம். கசக்கி விட்டு அப்படியே மூடி நாங்கள் இதை தூக்கி அடுப்பில் வைப்போம். அடுப்பில் வச்சிட்டோம். அவியட்டும், மூடி வைப்போம். இப்போ ஒருக்கா திறந்து பார்ப்போம். மீன் அவிஞ்சு கொண்டு இருக்குது. நாங்கள் லேசாக ஒருக்கா கலந்து விடுவோம். மீன் உடையாத மாதிரி கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம். மீன் அவிஞ்சிட்டது. இப்போ நாங்கள் இதுக்கு பால் விடுவோம். தண்ணி பால் விடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு பால் விட்டுக்கொள்ளுங்க. இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். நான் கொஞ்சம் உப்பு போடுவேன். அதோட மஞ்சளும் போடுவேன். நான் இதில் 2 கரண்டி மஞ்சள் போடுறேன். ஏன்னா இந்த சொதிக்கு முக்கியமே மஞ்சள் தான். இந்த சொதி மீன் சொதி மஞ்சள் வாசத்தோடு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இரண்டு நாங்கள் வேறு எதுவுமே இதில் போட போகிறதில்ல. மசாலா ஒன்றுமே சேர்க்கிறதில்ல. தேங்காய் பாலும் மஞ்சளும் மட்டும்தான். இப்போ நாங்கள் வடிவாக கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுவோம். ஒரு கொதி வரட்டும். எத்தனை கறிகளோடு சாப்பிட்டாலும் இந்த மீன் சொதியோடு சாப்பிட்றதே ஒரு தனிச்சுவை தான். சொதி கொதிக்குது. நாங்கள் நல்ல வடிவாக கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இனி முதல் பாலை விடுவோம். தேவையான அளவு முதல் பால் விட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இதில் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுறேன். அந்த குண்டு மிளகாய் தான் போடுறேன். இதில் உரைப்பு இறங்காத சொதியில். அது மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கைவிடாமல் சொதியை கலந்து விட்டுக்கொண்டு இருக்கணும். இல்லாட்டி பாலெல்லாம் திரைஞ்சி சொதி தண்ணியாக போயிடும். முதல் பால் விட்டதுக்கு பிறகு உப்பு புளி சரியாக இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள்கிட்ட சொதிக்கு கொஞ்சம் புளி காணாது. நான் இன்னும் கொஞ்சம் புளி விட போகிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ப அளவில் நீங்கள் புளி விட்டுக்கொள்ளுங்க. விட்டுட்டு நல்ல வடிவாக கலந்து விட்டுக்கொண்டே இருங்க. கொஞ்சம் அங்கால எங்கால விட்டாலும் சொதியெல்லாம் பொங்கி எல்லாம் தண்ணியாக போயிடும். முதல் பால் விட்டதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கொதிச்சால் காணும். நாங்கள் சொதியை இறக்கிற வேணும். இப்போ எங்கள்கிட்ட சொதி தயாராகிட்டது. நாங்கள் சொதியை இறக்குவோம். அடுப்பில் இருந்து சொதியை இறக்கினதுக்கு பிறகு நல்ல வடிவாக கலந்து விட வேணும். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விடணும். அப்போ தான் இந்த பால் தெரியாமல் இருக்கும். சொதி இறக்கிட்டம் தானேண்டு வச்சுட்டு அங்கால எங்கெல்லாம் போனீங்களேன்னு சொன்னால் பாலெல்லாம் திரிஞ்சு சொதி தண்ணி ஆகிரும். 2-3 தடவை நல்ல வடிவாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் இடைக்கிட இந்த சொதியை கலந்து விடணும். எங்கள்கிட்ட சுவையான சூட மீன் சொதி தயாராகிட்டுது. நன்றி, வணக்கம்.